கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்யூரிட்டி. டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கும். இப்போ வந்து உங்களோட ஒரு பேங்கிங் டீட்டெயில் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ஓடிபி எல்லாமே வந்து ஒரு டேட்டா தான். ஸோ இது எல்லாமே செக்யூர்டாக இருக்கணும். அது வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக இருக்குது. இன்னொன்று வந்து ரிமூவ்ஸ் ரிட்டன்டன்சி. ரிட்டன்டன்சி அப்படின்னா என்னென்னா அளவுக்கு மீறின டேட்டா வந்து அந்த டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து செல்ஃப் டிஸ்கிரைபிங் நேச்சர் ஆஃப் அ டேட்டாபேஸ் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா உங்கள் டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இன்சுலேஷன் பிட்வீன் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா என்னென்னா உங்களோட ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமுக்கும் டேட்டா பேஸ்க்கும் ஈஸியாக வந்து நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சப்போர்ட் ஆஃப் மல்டிபிள் வியூ ஆஃப் அ டேட்டா. ஸோ மல்டிபிள் வியூ ஆஃப் அ டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இல்லைன்னா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, லோன் அக்கௌண்ட்டா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா வியூ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா, இல்லை அக்கௌண்ட் நம்பரும் வேணும், இல்லை மொபைல் நம்பரும் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஷேரிங் ஆஃப் டேட்டா அண்ட் மல்டி யூசர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ இதில் வந்து உங்கள் டேட்டாஸ் இருக்குன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். மோர் தேன் ஒன் யூசர், ஒரு யூசரை விட இன்னும் நிறைய யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரினா நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரே அந்த ரீசார்ஜோட அமௌண்ட் ஒன்று தான் இருக்கும், ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஒன்று தான் இருக்கும், ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் மல்டிபிள் யூசர் வந்து அந்த டேட்டாஸை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க அது. இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் அலோ என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் தம் டு ஃபார்ம் டேபிள். அப்படின்னு என்னென்னா இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட்னே சொல்லலாம், என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு என்னென்னா இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோன்னா இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டீச்சர் அப்படின்றது இன்னொரு என்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இல்லை ரிலேஷன் என்ன அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து கிளாஸ். ஓகேவா, டேக்கிங் கிளாஸ் அப்படின்றது வந்து ரிலேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிலேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடணும்னா உங்கள் டேட்டா பேஸில் வந்து ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, டீச்சர் நேம் இருக்குது. ஸோ இந்த டீச்சர் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை வச்சு டீச்சரோட டீட்டெயிலையும் வச்சு சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் டேட்டா பேஸில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயின் திங் வந்து என்னென்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டி இதில் சப்போர்ட் பண்ணும். ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்னா அட்டாமிசிட்டி. ஏ வந்து அட்டாமிசிட்டிக்கு மீன் பண்ணுறது. ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா நம்பரிங் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இண்டெக்ஸிங் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாமிசிட்டியில் சொல்லலாம். அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சினா டேட்டா எல்லாம் வந்து ஒரே சீராக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஐசோலேஷன். ஐசோலேஷன்னா என்னன்னு சொல்லுவோன்னா தனித்துவமாக இருக்கிறது, ஒரு டேட்டாவை எப்படி தனித்துவமாக வைக்கிறதுன்றது ஐசோலேஷன்.
அப்புறம் டியூரபிலிட்டி அப்படின்னா வந்து ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூரபிலிட்டினா அதோட டேட்டா வந்து எப்போ வரைக்கும் வந்து ஆக்டிவாக இருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸில் வந்து பாப்புலர் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸ் இருக்கிறவங்களோடது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதே வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணி அந்த டேட்டா டியூரபிலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டேட்டாவில் ரிட்டன்டன்சின்ற ஒன்று வந்து இருக்காது, அளவுக்கு மீறி டேட்டாவும் இருக்காது, டூப்ளிகேஷனும் இருக்காது. அதெல்லாம் வந்து டியூரபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சப்போர்ட்ஸ் மல்டி யூசர் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, it allowed to user to access and manipulate the data in parallel. அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, ஒரே டேட்டாபேஸை வந்து நிறைய இடத்துல இருந்து நிறைய யூசர் ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றது வேற வேற என்விரான்மெண்ட்ல. இப்போ நான் வந்து வேற ஒரு சிஸ்டம் இல்லை வேற ஒரு சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன், இன்னொரு 10 பேர் 10 விதமான சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரே டேட்டாக்கு தான் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் பேரலாக நடக்கும், ஒரே டைமிங்கில் நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்லேருந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு ரெக்வஸ்ட் போனாலும் வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா,